யூனிட் 6ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ், கிவிங் அட்வைஸ், லிசனிங் டு அன் அட்வைஸ் அவற்றினை பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப பிடிக்காத விஷயம் சிலர் கேட்டால் நம்பர் 1 எனக்கு அட்வைஸ் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த அட்வைஸ் பண்ணும்போது நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், ஒரு அட்வைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு தேவை கேட்டால் நம்ம எப்படி கேட்கணும், அவர் ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்டால் ஐம் சாரி எனக்கு இந்த விஷயமே எதுவும் தெரியாதுன்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஒருத்தர் தவறாக சொல்லும்போது அந்த அட்வைஸ் எப்படி டிக்ளைன் பண்ணணுங்கிற மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸசைசஸ் தான் இது. பாருங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ் அண்ட் கிவிங் அட்வைஸ். இதில் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கேட்கும்போது எப்படி கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கு, I've got a bad toothache. What do you suggest? I've got a bad headache. What do you suggest? I've got a bad stomachache. What do you suggest? வலி வலிக்குது, நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? It means always கேட்கும்போது I don't have English knowledge. What do you suggest? What do you suggest? ஒருத்தருக்கிட்ட அட்வைஸ் கேட்கணும், அந்த மாதிரி கேட்கணும். அதான் அந்த டேர்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. What do you advise me to do? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க? What do you advise me to do? கொரோனா வந்துருச்சு. What do you advise me to do? What should I do? Neighbors எல்லாம் வந்துருச்சு. What should I do? What ought I to do? What ought I to do? What's your advice? If I were me, what would you to do? இடத்துல நான் இருந்தால் என்ன செய்வீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? What would you to do? What would you do? If I were you. புக்கில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வரிசையை 14 எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான். First one, do you think I should resign my job? Do you think I should go to hospital? Do you think I should accompany them? Should I advise the students? Should I? நான் அதை செய்யணுமா? நான் அப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அந்த அட்வைஸ் கேட்குறேன். What would you advise me to do? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? What would your advice be? உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஆலோசனை கேட்கும் போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கேட்கணும். What would you advise me to do? What would you advise me to do this? What would you advise me to write this exam? Can or could? Can or could? Would you advise me on this? Would you advise me about this? What would you do if I were me in my position? If you were me in my position? என் இடத்துல நீங்க இருந்தா என்ன செஞ்சிருக்கீங்க? If I were you. அந்த கான்டெக்ட் நீங்க ஃபிஃப்த் கிளாஸ் படிக்கும்போது படிச்சிருக்கீங்க. ஃபிஃப்த் கிளாஸ்ல 3 இடம் இருக்கு. நான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிளாக் போர்டு எழுதணும். அந்த அட்வைஸ்ல வரும்போது என் இடத்துல நீங்க இருந்தா என்ன செஞ்சிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். Can you help me to sort out this? Could you help me to sort out this? ப்ராப்ளம் சால்வ் பண்ண சார்ட் அவுட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, அட்வைஸ் பண்ணுவீங்களா? அது I would appreciate your advice.
நீங்கள் சரியாக அட்வைஸ் பண்ணீங்கன்னா நான் அப்ரிசியேட் பண்ணுவேன். Could I ask for your advice on this? What course of action would you recommend? என்ன செய்யணும்னு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? அது என்ன செய்யணும்னு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? அப்போ and next I was wondering I would like to know what your reaction would be. And I was wondering, I would like to know what your reactions would be. Reactions would be. அடுத்தது could I ask what your reaction would be? ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு ஆலோசனை வேணும்னு நினைச்சா ஒண்ணுன்னா அந்த மாதிரி கான்டெக்ட்ல நமக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம். அட்வைஸ் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டோம்ல இந்த பருவடிக்கு என்ன சொல்ல வருதுங்க? அட்வைஸ் கொடுக்குறத சொல்றாரு. உங்க இடத்துல நான் இருந்தா பல்பாடுகளுக்கு போவேன், அங்கேயும் நிக்கிறதுக்கு இருக்க மாட்டேன். காய்ச்சல் அடிக்குது என்ன பண்றேன்? அவன் இடத்துல நான் இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன், பைக்கு வேண்டு ஓடி வெளிய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. Why don't you go to the dentist? What do you advise me to do? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அட்வைஸ் கொடுக்குற சொல்றாரு. Why don't you go to the dentist? பல்டாக்டர்கிட்ட ஏன் போகணும்? Why don't you go to GH? Why don't you go to here? Why don't you meet your HOD? What should I do? What should I do? என்ன செய்யணும்? You better brush your teeth regularly. அடுத்தது பாருங்க, what ought to do? அதுக்கு ஆடியன்ஸ் சொல்றாங்க, you should eat. சார் இந்த ஆர்ட்னா என்ன சார்? நாட் ஆப்போசிட் ஆர்ட். அது you ought to ஷூட்டிங்கிற மீனிங் தான் வருது. ought to avoid eating sweets. அதுவோட இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, அதர்வைஸ் சாப்பிடலாம். அதுதான் மீனிங். What should I do? You ought to avoid eating sweets. You take my advice. If you take my advice, you will go to the dentist. You take my advice, you will go to the dentist. After it may be a good idea to brush your teeth on a regular basis. I advise you to brush your teeth on a regular basis. Of course, ஏதோ பல்லோடுறது பல்டாக்டர்கிட்ட போறது இந்த மாதிரி வேர்ட்ஸா இதுக்குள்ள வந்துருச்சு. அதுக்காக நம்ம எல்லாரும் பல்லு வலிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். If I were you, why don't you? You would better prepare for your exams regularly. You have to avoid seeing television. If you take my advice, you will study on a regular basis. It might be a good idea to study your subjects on a regular basis. I advise you to study your subjects on a regular basis. நம்ம சப்ஜெக்ட் லெசன் பாடம் வரும்போது அது மாதிரி அப்போ அந்த இந்த டேர்ம்ஸ் தான் முக்கியம். I advise you, you would better, why don't you, I love you, அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும். Have you thought about seeing a dentist? பல்டாக்டரை போறதை பற்றி நினைச்சு பார்த்தீங்களா? அதை பற்றி நினைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு அட்வைஸ் கொடுக்க சொல்லி நம்மளை கேட்கும்போது, வாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு கேட்டான். ஆக்சுவலி சார் நமக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நமக்கு அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? I don't know what to advise. I'm afraid. என்ன அட்வைஸ் பண்ண எனக்கு தெரியாது, நான் தூங்கினாங்க. I don't know what to advise. I'm afraid. நாவே எனக்கு தெரியாதுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். At least I could suggest something that I can't. நான் ஏதாவது சஜஸ்ட் பண்ண நான் தான் இருக்கும், பட் என்னால் முடியாது என்ன சொல்லணும். At least I could help. I'm afraid I can't really help you.
உண்மையிலே என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. நிறைய பேர் ஒரு மீட்டிங் பேசும்போது, ஒரு மீட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் மேடையில் போய் ஏறி ஏறி சொல்ல முடியாது. கேட்டோம்னா மேலே போய் பேச போகிறவர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவீங்க, இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம்னா ஐ டோன்ட் நோ வாட் யுவர் அட்வைஸ், ஐ எம் அஃப்ரைட், ஐ கான்ட் ரிலீவ் ஹெல்ப் என்னால் மேலே எல்லாம் அவங்க பேச முடியாது அப்படின்ட்டாங்க. அப்படி வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் அட்வைஸ் தான், நம்பர் 1ல இருக்கிறது, நம்பர் 2ல இருக்கிறது அட்வைஸ் தான். இது வந்து ரெண்டு எஸ்வி போட்டா ரெண்டு அட்வைஸ் வரல, எஸ்வி போட்டா ரெண்டு சி வந்துட்டா அது நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு எப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். அட்வைஸ் யூ டு லேர்ன் இங்கிலீஷ், இந்த ஒர்க்காக வந்துருச்சு. You not properly needed in your higher studies. எக்ஸாம் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சா உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸில் யூஸ் ஆகும். அட்வைஸ் இஸ் எ நவுன், இஸ் எ நவுனை யூஸ் பண்ணும்போது my father gave me a piece of advice, my father gave me advice when I was young, never give up, விட்டுறாத, கஷ்டப்பட்டு வர அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது never give up. Not to has nearly the same meaning as should. Not to ஒரு வேர்ட் படிச்சுங்க, சுட்டு மாதிரியே அது ஒரு மீனிங் கிடையாது. நாட்டுன்னா கிடையாதுன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம் இல்லையா, நாட்டுன்னா இருக்குன்னு அர்த்தம். நீங்க அதனுடைய பாசிட்டிவ் ஃபார்ம் தான் refers to a moral or external obligation that should is more often advice. should கொஞ்சம் ஆட்டோட ஃபோர்ஸ் அதிகம், மஸ்ட்னா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகம். மஸ்ட் டூ திஸ்னா வேற வழியே இல்லை, செஞ்சுதான் அவங்க முடிக்கிறீங்க கிடையாது. You want to start something. நீங்க மஸ்ட்ங்கிறது டான்ஸில் இருக்கிறவங்களை கேட்ட தெரியும். நீங்க ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு ஒரே பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். நீங்க டவுட் ஆனால் அவ்வளோதான் தெரிஞ்சு அவனை ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ கூட திரும்பக்கூடாது, திரும்பிதான் ஆகணும். ஸோ அதர்வைஸ் யூ வில் பி பனிஷ்ட். அந்த மஸ்ட்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங். யூ பெட்டர், பெட்டர் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் யூ ஹேட் பெட்டர். அந்த ஏற்கனவே நம்ம அப்பர் ஸ்டடீஸ்ல படிச்சிருக்கிறோம். யூ ஹேடுக்கும் யூஸ் பண்ணலாம், யூ வுட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். யூ ஆர் பெட்டர், நீங்க பாருங்க, யூ ஆர் பெட்டர் சி த டாக்டர். யூ ஆர் பெட்டர், நீங்க ஒரு டாக்டர் போய் பார்த்துருக்கணும் பாருங்கன்னு இங்க ஒரு டைலாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஸ்டூடெண்ட்டும், இந்த கிரே கலர் மாதிரி இருக்கிறது சாரி ப்ரௌன் மாதிரி இருக்கிறது டீச்சர் பேசுன மாதிரி இருக்கும். Students, I am terrible at English. I think I should do something about it. What do you advise me to do? இந்த இட்டாலிக்கில் இருக்கிற இந்த லைன் வந்து அவர் அட்வைஸ் கேட்குறாரு, எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப மோசமாக இருக்குது, ஏதாவது பண்ணணும். What do you advise me to do? நான் என் பையத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்கறது, என்ன அட்வைஸ் சொல்றீங்கன்னு கேட்குறேன். I think you should try this website. It's a fantastic website for beginners. இது இவரோட வெப்சைட்லேருந்து எடுத்த மெட்டீரியல் தான். ஐ திங்க் யூ ஷுட் ட்ரை திஸ் வெப்சைட். இது அவர் சொல்லியிருக்கிற இட்டாலிக்கில் இருக்கிற இந்த லைனை ஒரு ஆன்சர் அட்வைஸ் கொடுக்குறேன். ஐ திங்க் யூ ஷுட் ட்ரை திஸ் வெப்சைட். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் வெப்சைட் ஃபார் பிகினர்ஸ். ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட், பட் வாட் டு யூ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித்? இதை பற்றி கேட்டிருக்கிறேன், நான் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். என்னதான் சொன்னா அட்வைஸ் பண்ணாலும் அதுல இருந்து மறுபடியும் டவுட் எடுத்து எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். வாட் டு யூ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித்? ஒரு நெட்ல கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இதை படிச்சு பாருங்க. நான் அதை படிக்க மாட்டாங்க, உடனே கால் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்பாங்க, கூகுள் பண்ண மாட்டாங்க, உள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க. அந்த மாதிரி வாட் டு யூ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித்ன்னு கேட்குறேன். இது அவர் சொல்றாரு, நம்ம பார்த்தா அந்த அதே யூ ஹேட் பெட்டர். You had better start with the lessons. Advice for the words corner. You had better start with the lessons. Then try the exercises. First, blind அந்த ஸ்டோரியை படிங்க. அது போதும், படிச்சுட்டே இருந்தீங்கன்னா வரும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் வித் த எக்ஸசைசஸ். அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் பண்ண பாருங்கன்னு சொல்றேன். அப்புறம் அட்வைசிங் சம்ஒன் டு டூ சம்திங். இப்போ அட்வைஸ் கேட்கறது இருக்கு இந்த இடத்துல,
அடுத்தது அட்வைஸ் கொடுக்கறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு அட்வைஸ் கொடுங்கன்னு சொன்னா அதை நான் வேணும்னா நான் எனக்கு தெரியாது சார் இருக்குங்க இந்த மாதிரி ரிப்ளைன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த அட்வைஸுங்கிறது ஒர்க் ஃபார்ம் என்ன நான் ஃபார்ம் என்னன்னு கொடுத்துருக்கோம். சொல்லிருக்கோம் ஆர்டிஃபிஷியல்ஸ் என்ன டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கோம். ஒரு டைலாக்லேயே அதை யூஸ் பண்ணி வேற பார்த்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அட்வைசிங் சம்ஒன் டு டூ சம்திங், நம்ம அட்வைஸ் சம்ஒன் டு டூ சம்திங் ஏதாவது செய்யும்படி ஒருத்தர் அட்வைஸ் பண்றது நம்ம பண்றது எப்படி பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்துங்க. ஐ திங்க் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஐ திங்க் யூ ஷுட் கோ டு டென்டிஸ்ட், ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டடி வெல், I think you should prepare well. I think you should come early. I think you should go fast. If I were you, I would surrender. If I were you, I would go to hospital. If I were you, I would ask sorry. If I were you, and you say I would marry her. And you had better go to a dentist. You had better prepare well. You had better meet your father. Why don't you? Why don't you? Why don't you go there? Why don't you study there? Why don't you come to our college? Why don't you come to our college? நிறைய இந்த வருஷம் அட்மிஷன் பார்க்கலாம். நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் நம்மள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டுருக்கீங்களா, ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்கள் கேட்டு போகலாம். Why don't you come to our college ன்னு கேட்குறேன். It may be a bad idea. ஒருத்தர் அட்வைஸ் சொல்ல வரும்போது நான் சொல்றது மேபி ஒரு பேட் ஐடியாவா கூட இருக்கலாம், ஆனா சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றேன். ஸ்டார்ட் பண்றது இட் மே பி a bad idea, but I want you to do this. அந்த மாதிரி ஒரு சொல்ற ஒரு டர்ம், ஒரு ஃப்ரேஸ் பண்ணார். The way I see it. நல்லா அப்படி சொல்றீங்க, பட் the way I see it, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த வே ஐ சி இட், இந்த வே ஐ சி இட் நிறைய இதெல்லாம் வீடியோவோ நம்ம பார்த்து ஒரு நியாயம் இருந்தால் கூட வேற என்ன போய் ஃபோர்ஸாக பேசினாங்க போனால் அதில் விட்டுறியும் ஏதாவது பண்ணிடுறாங்க. அது ஹையர் லெவலுக்கு டிஸ்கஷன் கோர்ட்டுக்கோ அங்கேயே போகும்போது அவங்க சொல்கிற அட்வைஸ் உங்கள் கோர்ட்டில் நியாயமே இருந்தாலும் அவர் சொல்றதுக்கு ஒரு இதாக இருக்கு, நீங்கள் இப்படி தான் சொல்லியிருந்துருக்கணும், சொல்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. எல்லா படியும் சொல்லும் போதே ஒரு அதுக்கு ஒரு டோன் இருக்கு, இப்படிதான் சொல்லணும். காத்து போன் சொல்றதுக்கு ஒரு டோன் இருக்கு, அந்த டோன்ல சொல்லணும். நாம அதை படி அப்படின்னு சொல்றது இல்லை, காத்து போ. நம்ம கிளாஸ் ரூம்ல அப்படின்னா பார்த்து போ ஒழிச்சு சேர்த்து தொலைஞ்ச பார்த்து போ அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியெல்லாம் அப்படியே அட்வைஸ் பண்ண முடியாது. அட்வைஸுங்கிறது ரொம்ப மென்மையானது. அட்வைஸுங்கிறது மென்மையானது. பார்த்து ஸ்டடி வேல் அப்படின்னு டேக் கேர் என்ன சொல்லணும். பார்த்து ஓடி தொலைஞ்சிடாது அப்படின்னு நம்ம தமிழ்ல நம்ம டெஸ்ட் தொட்டு யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ்ல அதுக்குன்னு ஒரு அந்த ஃபாலோயிங் டோன் இருக்கு, சாப்பிட்டாலும் இப்படிதான் யூஸ் பண்ணு. My advice would be to. My advice would be to. I would advise you to meet the principal. I would advise you to pay the fees on time. I would recommend you to meet Mr. So and so. If I were in your position, I would advise everybody. If I were in your position, I'll join the company. I won't hesitate. I will join the company. இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அட்வைஸ் கொடுக்கலாம். இதுல அட்வைசிங் நாட் டு டூ சம்திங் குட், இதெல்லாம் பாசிட்டிவா ஒருத்தர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க அர்த்தம். இதெல்லாம் அந்த மீனிங் கொடுத்து இப்போ வந்து சிலர் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். பண்ணாதீங்க, லேட்டா வராதீங்க, காலேஜுக்குள்ள செல்போன் கொண்டு வராதீங்க, பஸ்ஸில் படியில் தொங்காதீங்க, ஓடுற ட்ரெயின்ல ஏறாதீங்க, ஓடுற ட்ரெயின்ல இறங்காதீங்க. இதெல்லாம் நாட் டு டூ சம்திங். இதெல்லாம் நாட் டு டூ சம்திங். முதல்ல சொன்னதெல்லாம் இதெல்லாம் நல்லா படிங்க
நல்லா படிங்க அப்படின்னு சொல்லணும். எந்த நேரம் டிவி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படிதான். அப்போ இது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எப்படி சொல்லணுங்கிறது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் ஐ வேர் யூ, நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தா, கோடீஸ்வரன் வீட்டுல நான் மட்டும் உங்க வீட்டுல பிறந்த, அம்பானி வீட்டுல பிறந்திருந்தா, I would give all the amount to everybody. If I were a chief minister, and chief minister in that, and I would cancel all the educational loans. If I were you, நான் என்ன இருக்கேன், நான் இல்லைன்னா இருக்கேன், உங்க வீட்டுல மட்டும் நான் பிறந்திருந்தேன்னா தலையில நடந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப யூ ஹேட் பெட்டர் நாட் டு டூ, யூ ஹேட் பெட்டர்னா நீங்க செய்யலாம், இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அர்த்தம். படிக்கல, சில காப்பியே ஃபெயில் ஆகிடுறாங்க. அதுல போன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுலாம் கேட்குறாங்க. ஏன் பார்த்து தானே எழுதினீங்க, அதுலயும் ஃபெயில் ஆகுதுங்க. அதுல கூட 4 எக்ஸசைஸ் 4 ஆன்சர் விட்டுட்டோம். ஏன் விட்டீங்கன்னா டைம் பற்றில அவங்க தேடிட்டு இருக்க முடியல, அதனால விட்டுட்டோம். அப்புறம் அவங்க கொடுத்துறான்னு நினைப்போம். பார்த்து எழுதுல கூட எனக்கு விட்டுட்டே இல்லைங்க நினைச்சு கேள்வி அவங்க அப்படின்னு அப்படி எடுத்துட்டேன். No account schedule. No account schedule. No account. On account of studying well, you will pass. நல்லா படிச்சா பாஸ் பண்ணணும். No account. நல்லா படிக்கலாமா பாஸ் பண்ணணும். நல்லா விளையாடலாமா ஜெயிக்கவே மாட்டேங்க. விளையாடுறதுல கூட நல்லா விளையாடணும், விளையாட்டுல கூட நல்லா விளையாடணும், படிக்கிறதுல கூட நல்லா படிக்கணும். ஸோ படிக்கிறதுல நல்லா படிக்கணும், விளையாடுறதுலயும் நல்லா விளையாடணும். You'll be crazy. இப்படி பண்ணீங்கன்னா பயிற்சியாளத்தனமா இருப்பாங்க. You'll be crazy to join with these fellows. என்னோட ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வேண்டிய மாதிரி ஆயிடுவீங்க. That's the meaning. And why on earth don't you? Very informal, ரொம்ப கேஷுவலா பார்க்கக்கூடிய ஒரு இது. Why on earth don't you? உனக்கு தெரியாதா? Don't you know how to behave? எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா? Don't you know how to behave? I think you will be well advised to. Collect your keys. That's it. I think you would be well advised to collect your keys. You would be advised to get a good counseling from the counselors. I would certainly recommending you. I would certainly recommend swimming. I would certainly recommend you reading of novels. It's high time. You should understand things. It's high time. இதெல்லாம் நெகட்டிவா இது பண்ணாதீங்க சொல்லுங்க. டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ணாதீங்க, டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணுங்க, வண்டியில நிற்காதீங்க, பஸ்ல ஸ்மோக் பண்ணாதீங்க, காலேஜுக்குள்ள செல்போன் கொண்டு வராதீங்க, எக்ஸாம்ல காப்பி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ற பேஸ்க்கு இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நாட் டு சம்திங்க்கு சில புக்கில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் நாட் டு. நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். You want to, I don't think you want to do like this. You பண்ணுறது சரியில்லைன்னு நினைக்கலாம். If I were you, நான் இருந்திருந்தா, I would not have allowed students to copy in the exams. You had better not to do something. You had better not copy in the exam. You had better not copy in the exam. You had better not getting the loans from everybody. Money, காசு வாங்கி கடன் வாங்கிட்டு take my advice and be healthy. Doctor advice, PT master advice, take my advice and be healthy.
I would think twice about it if I were you. இந்த இடத்துல நான் இருந்தா 2 முறை நான் திங்க் பண்ணி பார்த்தா செய்வேன், நல்லது செஞ்ச மாட்டேன். I would think twice about it if I were you. It's up to you, but I would not. உங்களும் போனோம், பட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்ய வர மாட்டேன். அதான் இந்த 6 months. Why don't you? Why don't you go in the right way? Why don't you use the helmet? Why don't you use mask? Why don't you use hand gloves? Why don't you? 6 மாதம் ஆயிடுச்சு, லெட்டர்ஜிக்கே இருந்து 6 மாதம் தப்பிச்சு 6 நாளில் மாட்டிக்கூடாது. Why don't you use your mask? 6 மாதம் தப்பிச்சுட்டு நீங்கள் வராதுன்னு நினைக்கணும். 6 மாதம் தப்பிச்சு 6 நாளில் மாட்டிக்கூடாது. The way I see it, you should not be lethargic. The way I see it, நான் இந்த மாதிரி இதை பார்க்குறேன். You should not be lethargic. You must be careful. I would not recommend going without mask. I would advise against lethargic manners. I would advise against lethargic manners. I would not advise you to go without mask. If I were in your position, I would not have done this. If I were in your position, I would not have done this. There are some samples. There are some phrases they have given. You have to learn them. இப்போ நாளைக்கு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண போறோம்னா, இந்த மாதிரி அவங்க சில டைலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசுறது இருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க, அதை அந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணா தானே சரியா வரும். அப்போ அதை நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பண்ணி பார்க்கிறோம். அந்த டைலாக்ல அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணா சரியா வரும் அப்படிங்கிறது நாளைக்கு.